ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அழகான நாளிலே ஏசப்பா சில காரியங்களை நடத்திருக்கிற இந்த காலையிலேருந்து இந்த நேரம் வரை கண்மணி போல் காத்து நடத்துனதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கி ஒரு வசனம் சொல்லட்டுமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 102வது வசனம், 2வது அதிகாரம் 16வது வசனம். ஹல்லேலூயா. எல்லா மக்களும் இந்த சூழ்நிலைகளில் தான் இருக்கிறாங்க. பாருங்கள், திக்கற்றவருடைய செபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அங்கீகரிப்பார் அல்ல, அங்கீகரித்து விட்டார். இந்த செய்தி கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? அங்கீகரித்து விட்டார். ஏசப்பா வேற லெவலில் நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுக்கு, நம்மளை திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அங்கீகரித்து விட்டார். பாருங்கள், இன்னும் வேதத்தில் தெளிவான வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்னென்ன பிளஸ்ஸிங்ஸு இந்த வருடத்தில் கடைசி நாள்களுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம். பாருங்கள், புதிய வருடத்தில் இருந்து வேறு லெவல் பிளஸ்ஸிங். அதுக்காக உபாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள், வேற லெவல். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் திக்கற்றவர்களா? நீங்கள் முடங்கி இருக்கிறீங்களா? நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? உபத்திரவத்தில் இருக்கீங்களா? உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று குழம்பி இருக்கிறீங்களா? சஞ்சலப்பட்டுருக்கீங்களா? எத்தனையோ பேருக்கு நான் கடன் வாங்கின காசை கொடுக்கணுமே. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு உபத்திரவத்தின் நிமித்தத்தில் நாங்கள் குழுக்களில் ஜாயின் பண்ணி அந்த குழுக்களில் வாங்கின லோன் எமௌண்ட்டை கொடுக்கணுமே, டியூ எமௌண்ட்டை கொடுக்கணுமே, பிள்ளைகளுடைய பரீட்சை வருகிறது, கல்லூரியில் ஃபீஸ் கட்டணுமே. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பணம் கடன் வாங்கின இடத்துலேருந்து நிந்தைகளும் வீண் வார்த்தைகளும் தவறான ஒரு சூழ்நிலைகளை நடத்துகிற ஒரு வாய்ப்புகளும் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா வாலிபத்தின் இச்சையில் நிறைய பேர் வட்டிக்கு பணம் கொடுக்கிறது, தப்பான பிரயோஜனத்தை படுத்துகிறது. இப்படி காரியங்கள் ஒன்றும் இல்லைங்க. கவலைப்படாதீங்க. தேவனுடைய பாதத்தில் நீங்கள் திக்கற்றவர்களாக இருந்து, நெருக்கப்பட்டவர்களாக இருந்து, உபத்திரப்பட்டவர்கள் தேவனுடைய